ஸோ எனக்கு தேவையான காஸ்டியூம்ஸ் எல்லாமே நான் வேலவன் ஸ்டோர்ஸில் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். பியூட்டிஃபுல்லாக காஸ்டியூம்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உஸ்மான் ரோட்டில் இருக்க வேலவன் ஸ்டோர்ஸை விசிட் பண்ணுங்கள். உடன் இருந்தவர்கள் கேட்டார்கள், வலிமை வாழும் தானே, சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் தானே, வலிமையானவர்கள் தானே வாழ்வார்கள். பொய் சொல், நீ சொல்றதெல்லாம் விஞ்ஞானம், நான் சொல்றது மெஞ்ஞானம். பொய் சொல், உலகத்திடம் பொய் சொல். வலிமை வீழும் மென்மை வாழும் என்று சொல் என்றான் மாசேத்துங். ஏன் என்று கேட்ட பொழுது சொன்ன விளக்கம் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. நான் கொஞ்சம் லாஜிக்கான ஆளு. என்ன தெரியுமா அவர் சொல்றார், உடம்புலேயே ரொம்ப உறுதியானது பல்லு, வலிமையானது பல்லு, ரொம்ப மென்மையானது நாக்கு. அவன் சொல்றான், வலிமையான காரணத்தினாலேயே பற்கள் விழுந்து போகின்றன, மென்மையான காரணத்தாலேயே நாக்கு விழுவதில்லை. வலிமை வீழும் வல்லமை வாழும் ஆற்றங்கரை ஓரத்திலே அசைந்து நிற்கும் நாணலது, காற்றடித்தால் சாய்வதில்லை, கனிந்த மனம் வீழ்வதில்லை. அன்பாக இருத்தல் புத்திசாலித்தனம், அதுதான் அறிவு, அதுதான் பொது உடைமை தத்துவம், அதுதான் இந்த மண்ணினுடைய மாண்பு. நான் சொல்லட்டுமா, எனக்கு தெரிஞ்சுங்க அண்ணன் மாதிரி நானும் பல நாடுகளுக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்கேன். உலகத்தில் நாங்க போறது தமிழ் மக்கள் வாழக்கூடிய அந்த இடத்திற்கு தான் போகிறோம். ஆனால் நான் ஒன்றை சூளுரைக்கிறேன், தமிழ்நாடு போல் அறம் சார்ந்த பூமி இந்த உலகத்தில் வேறு எங்கேயும் கிடையாது. இது அறம் சார்ந்த பூமி. அறம் சார்ந்த பூமிங்கிறதுக்கு ஒரு விஷயம் சொல்லவா? நீங்கெல்லாம் எந்த அன்புல இங்க உட்கார்ந்துருக்கீங்க? இங்க எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் 2 பேர் யாரோ பேசுறாங்க, அந்த பேச்சை கேட்டுட்டு போவோம்னு இப்படி ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி இருக்கக்கூடிய அவை இந்த உலகத்திலேயே தமிழ் இனம் தவிர வேறு எந்த இனத்திலும் கிடையாது. எதை கேட்க வந்தோம் என்பதை வைத்து சொல்கிறேன். கூட்டம் நிறைய உண்டு. எதை கேட்க கூடுகிறோம் என்பதுதான். தமிழ்நாடு அறம் சார்ந்த நாடு, அறம் என்ற வல்லமை கொண்ட நாடு இந்த நாடு. ஏன் தெரியுமா? இந்த நாடு கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு, சிலப்பதிகாரம் என்னும் ஒரு மணியாரம் படைத்த தமிழ்நாடு, கல்வி சிறந்த தமிழ்நாடு. நுட்பமா சொல்ற இந்த விஷயத்தை, இந்த நாடு அறம் சார்ந்த நாடு என்பதற்கு கி. ராஜநாராயணன் ஒரு புக்கு ஒரு கதை எழுதியிருந்தார். இந்த கதையை நான் படித்தேன். உங்க மனம் புரண்டு படுக்குதான்னு பாருங்களேன். இந்த புத்தக கண்காட்சியின் நோக்கம் பல்லாயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான புத்தகங்கள் இதோ இங்கே அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றனவே, இப்படி மேடைகள் அமைத்து பேச கேட்க கொண்டு வைக்கக்கூடிய வாய்ப்பை தந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன காரணம் தெரியுமா? அந்த மனசை கொஞ்சம் அப்படி புரட்டி போடுறதுக்கு தான், வேற எதுக்குமே இல்லை. கொஞ்சம் அப்படி புரட்டி போட்டால் போதும் நம்ம மனசு. வாழ்க்கையை நாம் சந்திச்சுக்கோ. ஒரு ரவுடி பையன் இருந்தானா ஒரு ஊரில். கி. ராஜநாராயணன் எழுதுறார். பயங்கர வன்முறையாளர். நாய் கூட பயப்படுமாங்க அவன் நடந்தா. ஏன்னா சும்மா போக மாட்டானா, கல் எடுத்து அடிச்சுட்டு போவானா. குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தைய போய் அவன் கையில் இருக்கிற மிட்டாயெல்லாம் பிடுங்கிப்பானா. யாரை பார்த்தாலும் அடிப்பான், யாரை பார்த்தாலும் நோவை செய்வான். அவனுக்கு நல்ல பேரே கிடையாது, சரியான ரவுடி. அவனுக்கு ஒரு நாள் சாவு வந்துருச்சு, செத்துட்டான். என்ன நினைக்கிறீங்க? ஊரெல்லாம் பட்டாசு அடிச்சு கொண்டாடுறாங்க. அந்த ஊருக்கு அன்னைக்கு தான் தீபாவளி, பயங்கர ஜாலி. போயிட்டான்ப்பா மாடி பாவி பய. ஒரு நாளாவது உருப்படியா நம்மளால வாழ முடிஞ்சுதான் இவன் உயிரோட இருக்கிற. செத்து தொலைஞ்சான் பாவி. பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த ஊர்ல ஒரு வாத்தியார் இருந்தாராம். சாவுக்கு அவர் வர்றார். எல்லாரையும் பார்த்துட்டே அமைதியாக ஒரு வார்த்தை சொன்னாராம். இறந்துருக்கிறாரு,
அவர் காலையில் வீட்டை விட்டு வர்றதை பார்த்துருக்கீங்களா? வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட் போட்டுட்டு வருவார். தூய்மையாக இருக்குங்க. அவரை பார்த்தாலே காலையில் அவர் நடந்து வர்றதை பார்த்தாலே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க. நல்லபடியாக போகட்டும் அப்படின்னாராம் ஒரு வாத்தியார். சொல்லிட்டு கடைசியாக முடிக்கிறார், இந்த நாடு எவ்வளவுதான் மோசமானவர்களாக இருந்தாலும் அவர்கள் மீது கூட அன்பு செலுத்துவதற்கு ஒரு உயிர் இருக்கக்கூடிய நாடு இந்த தமிழ்நாடு என்பார் கீரா. மனசு இருக்குல்ல எங்க, எத்தனை கதை சொல்லியிருப்பாங்க எங்க அம்மா. அத்தனை கதையிலையும் அரக்கர்கள் வருவார்கள், திருடர்கள் வருவார்கள், யாரும் கெட்டவங்களே இல்லைங்க எங்க அம்மா சொன்ன கதையில. யாருமே சாகவே மாட்டாங்க பாட்டிகள் கதைகள்ல. இது அறம் சார்ந்த நாடு. வல்லமை என்பது எது? நம்முடைய வாழ்க்கையில் நாம் அறம் சார்ந்து வாழ்கிறோமா, அதிலே உறுதியாக இருக்கிறோமா, அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் இந்த உலகத்தில் கற்றுக் கொடுக்கக்கூடிய, நம்முடைய வாழ்க்கையை அடுத்தவர்களுக்கு தரக்கூடிய மிகப்பெரிய தரவாக நம் ஒவ்வொருவருடைய தமிழர்களுடைய வாழ்க்கை இருக்கிறது. நான் இப்படி சொல்றேன். இன்னைக்கு பெண் குழந்தை தினம்னு சொன்னேன்ல, நம்ம ஆட்களுக்கு உண்மையாகவே நான் சொல்கிறேங்க, அண்ணா அதை ஒத்துக்குவாருன்னு நினைக்கிறேன். நீங்கள் சொல்கிறீங்க, எஸ்ரா சொல்கிறாரு பெண்கள் மட்டுமே வீட்டில் இருந்தால் சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு சொன்ன உடனே அங்கே ஒருத்தருடைய முகத்தை பார்த்தேன். அப்படின்னாரு அவருக்கு அது பிடிக்கல. எஸ்ரா சொல்கிறது அவருக்கு பிடிக்கல. நான் ஒரு விஷயம் சொல்லவா? பெண்களை பற்றிய ஒரு பார்வை, பெண்களுக்கு என்று இருக்கக்கூடிய சட்டம் ஏன் பெண்களுக்கு அவ்வளவு ஆதரவாக இருக்கிறது, அறம் சார்ந்த வாழ்க்கை ஏன் பெண்களுக்கு அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது, பெண்களை ஏன் அவ்வளவு உயர்வாக எல்லா விஷயங்களும் மதிக்கின்றன அப்படிங்கிறதுக்கான உயிர் நாடி நமக்கு புரியறதே இல்லை. நான் இப்படி சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. இப்போ மேடையில் 4 பேர் உட்காந்துருக்காங்களா ஐயாவோட சேர்ந்து? இப்போ நான் அங்கே உட்காந்துருந்தேன்னா இந்த 4 பேரும் ஒரு 45 வயதை கடந்தவங்களா? எல்லாரும் இங்கே வந்து உட்காரத்துக்கு எவ்வளோ வருஷம் பாடுபட்டிருப்பாங்க ஒவ்வொருத்தரும்? 30 வருஷம். 30 வருஷம் 30 வருஷம் பாடுபட்டாதான் இந்த சீட்டில் உட்கார முடியும். இப்போ நான் உட்காந்துருக்கேன்ல, அவங்க உட்காந்துருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் உட்காந்துருக்காங்கல்ல, நீங்கள்லாம் பெண்கள் இந்த சேரில் உட்காந்துருக்கீங்கல்ல, நாங்கள்லாம் 30 வருஷம்லாம் வேலை செஞ்சாலாம் உட்காந்துட முடியாது. 1000 வருட போராட்டத்திற்கு பிறகுதான் இந்த சேர் எங்களுக்கு கிடைச்சது அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். இன்றைய பெண் குழந்தைகள் தினத்திற்கான செய்தி. பல்லாயிரக்கணக்கான போராட்டம். பாரதி ஒரு வார்த்தையை சொல்றான். அவர் வந்து தூங்கிட்டு இருந்திருக்கிறாரு, பாரதிதாசன் வந்திருக்காரு, வரலாற்று செய்தி. வந்துட்டு பாரதியாரை எழுப்பியிருக்காரு. என்ன பண்ணுறீங்க, சாப்பிட்டீங்களா? ஏதோ தோசை சுட்டு சாப்பிட்டேன், பால் குடிச்சிட்டு தான் தூங்குவேன், பால் எப்படி காய்ச்சறதுன்னு தெரில, செல்லம்மா ஊருக்கு போயிருக்கு. அப்படியா, சரி நீங்கள் காய்ச்சுங்க நான் உட்கார்றேன்னு என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்க்குறாரு, பால் காய்ச்ச தெரில பாரதிக்கு. உடனே ஐயரே நீங்கள் போய் மேலே படுத்துக்கோங்க, நான் பால் காய்ச்சி கொண்டு வரேன்னு நம்ம தலைவர் பாரதிதாசன், அவருக்கும் காய்ச்ச தெரில. முடியல ஐயரே நான் கிளம்புறேன் போயிட்டார். காலையில் வந்து பார்க்கும்போது அந்த சமையல் அறையில் புகை மூட்டம் இருக்கக்கூடிய, ரொம்ப புகை அப்படியே இருக்குது, படிஞ்சு இருக்கு. நம்ம பாரதி சூப்பர், கடைசி வரைக்கும் தோல்வியை ஒப்புக்கலை. பாலை எப்படியோ காய்ச்சிட்டார், காய்ச்சி குடிச்சிட்டார். குடித்த டம்ளர் இருக்குல்ல, அதுக்கு கீழே ஒரு சின்ன பேப்பர் இருக்கு. பேப்பரை எடுத்து பாரதிதாசன் படிக்கிறார். பாரதியார் தூங்கிட்டு இருக்கிறார். பாரதிதாசன் இதை பதிவு பண்ணுறார், எடுத்து படிக்கிறார். ராத்திரி எல்லாம் பாடுபட்டு பாலை காய்ச்சி குடிச்சிட்ட உடனே பாரதி எழுதின பாட்டு தான் பெண்மை வாழ்க என்று கூத்திடுவோமடா. நீங்கள்லாம் எவ்வளோ எழுதணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் வீட்டுக்கு போய் யோசி. வல்லமை என்பது என்ன? உறுதியுடன் இருப்பது. காலையில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுங்க, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இப்படி சொல்லுது. ஒரு கம்பி, வீடு கட்டுற கம்பி, இது வளைந்து கொடுக்கும்,
கீழே வலிமையுடன். அப்பா, நம்ம செய்தி இதுதானே. வளைந்து கொடுப்போம், ஆனால் உடைந்து போக மாட்டோம். வலிமையுடன் இருக்கின்ற இருப்பிலேயே வளைந்து கொடுக்கக்கூடியவர்கள் யார் இருக்கிறார்களோ அவர்கள் வல்லமை படைத்தவர்களாக இருக்கிறார்கள். தன்னிலை தாழாமல் இருப்பது, தோல்வியை ஒப்புக்கொள்ளாமல் இருப்பது. நான் தோற்கவே இல்லையே, பாஞ்சாலி சொன்னாலா இல்லையா? கடைசியா 2 வரம் கேளு அப்படின்ன உடனே என் கணவன்மார்களையும் இந்த நாட்டையும் விடுதலை செய் என்று திருதராஷிடம் கேட்ட பாஞ்சாலி இடத்தில் திருதராஷன் கேட்டான், உன்னுடைய விடுதலையை நீ கேட்கவே இல்லையம்மா. அப்ப பாஞ்சாலி சொன்னாலே, நான் அடிமையே இல்லைன்ன, அப்புறம் இப்படிடா நீ எனக்கு வந்து விடுதலை கொடுப்ப? இது வல்லமை. எனக்கு ரொம்ப பிடிக்குங்க கண்ணகிய. கண்ணகியிடம் நான் பார்த்தது அந்த வல்லமை. எல்லாரும் சொல்லுவாங்க, அவ போய் தேரா மன்னா செப்புவது உடையேன்னு அவ சூப்பரா பேசினா, அதனால தான். புற வாழ்க்கையில் கண்ணகி ஜெயித்தது வேறு. எனக்கு தெரிஞ்சு கண்ணகி மாதிரி அக வாழ்க்கையில் ஜெயிச்சவ வேற கிடையாது. கேவலன் மாதிரி ஒரு புருஷன், கோவலன் மாதிரி ஒரு புருஷன். 12 வருஷங்க கூட இல்லை, எங்கேயோ போயிட்டு வந்திருக்கான், யாருக்கோ புள்ள பெத்துட்டு வந்திருக்காங்க. 24 வயசுல உட்காந்துருக்காங்க அந்த பிள்ளை. வான உடனே டக்குன்னு வந்துடுறான் கிளம்பி. முதல்ல சிலம்புல கொன்முன்னா, இல்லை கண்ணகி உன்னோட வாழத்தான் வந்து, சரி வா போலான்னு. அவனுக்கு புரியவே இல்லைங்க. நான் சொல்றது பெண்களுக்கு புரிய வேண்டும், ஆண்களுக்கும் புரிய வேண்டும். இது மனசுல போட்டு கொடாஞ்சிக்கிட்டே இருக்கு கோவலனுக்கு. 12 வருஷம் கழிச்சு வந்தோம், திட்டலை, அடிக்கலை, அழலை, சண்டை போடலை, வானுடனே வந்துட்டா. இது என்ன? இது இந்த பெண்மையின் ரகசியம் என்ன? புரியவே இல்லைங்க அவனுக்கு. நீ எனக்கு தெரிஞ்சு கோவலன் செத்த இடம் அதான். வாமா போலாம் நடன. அதை கேட்குறான் அவன். மாதரி வீட்டில் கேட்குறான். கண்ணகி ஒரே ஒரு டவுட்டு, சாவ போகிறான். ஆனால் நல்ல ஆன்மா போல இருக்குது. சாவும் போது சில டவுட்டை கிளியர் பண்ணிட்டு போயிருக்கான். சில பேர் டவுட்டு கிளியர் பண்ணாமே செத்து போயிடுறாங்கல்ல, ஆவியா அலைவாங்க. அவன் போனவன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவன் சொல்கிறான், கண்ணகி ஒரு டவுட்டு. என்ன? இதுதான் கண்ணகி. என்ன? எழு என்றதும் எழுந்தனை என் செய்தனை. எழுந்தவுடன் எழுந்துட்டிய. ஆண்களுக்கு ஒரு சைக்காலஜி இருக்குது தெரியுமா? தப்பு பண்ணிட்டு பொண்டாட்டி முன்னால் வந்து நிற்கும்போது ஒன்று அவ கத்தி சட்டையை கிழிக்கணும், இல்லை தன்னைத்தானே அடிச்சுக்கிட்டு அழுணும். ரெண்டும் பண்ணாமல் சைலண்ட்டாக சோறு எடுத்து வச்சு பால்கீல் வச்சு கொடுத்துக்கிட்டு கூட்டிகிட்டு போனான்னு வச்சுக்கோங்களேன், பயந்துருவான். இந்த பயத்தில் தான் வரான் கோவலை. என்ன ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறாள, வாய் திறந்து ஒன்றுமே சொல்ல மாட்டேன். அவன் வந்த உடனே சலம் புனர் கொள்கை சலதியோட ஆடி குலநெறி வான்பொருள் குன்றந்தொலைத்த இளம்பாடி எனக்கு நாணத்தரம்னு சிலம்புல கொன்முன்னா. காசு இல்லைலாம் வராது, அந்த சிலம்புக்கு எடுத்துகிட்டு போனா. இப்படி இவ்வளோ உறுதி அவளுக்கு. அவ கேட்குறாங்க, எழு என்றதும் எழுந்தனை கண்ணகி என் செய்தனை கேட்டடனே எங்கள் அம்மா சொன்னா. அதான் கண்ணகி, அதான் நீங்கள், அதான் நான். உள்ள இருக்குது, வெளிப்படுறதில்ல. வெளிப்படணுங்கிறதுனால தான் இந்த மேடை. ஒரு நாள் இப்படி பேசிகிட்டு இருக்கிறேன் விருத்தாச்சலத்தில். ஒரு ஐயா முன்னால் உட்காந்து பேசுகிறார் லயன்ஸ் கிளப்பில். என் பேரை கூட தான் சொல்கிறேனே. அப்பா நல்ல வேலை நான் என் ஒய்ஃபை கூப்பிட்டு வரல. அண்ணே சத்தியண்ணே. உடனே என் கேட்குதுங்க, அவ்வளோ சத்தமாக சொல்கிறாரு. இங்கே தான் உட்காந்துருக்கார். ஏங்க அப்படி சொல்கிறீங்க? நீங்கள் வேற 3 மாதத்துக்கு முன்னால் இந்த அம்மா எங்கேயோ பேச வந்துச்சுன்னு கூப்பிட்டு வந்துட்டு வீட்டில் போய் ஒரே அட்டகாசம், ஒரே ஆட்டம். அந்த அம்மாவை நான் மறுபடியும் சாந்தப்படுத்தி ஒழுக்கப்படுத்துறதுக்கே 3 மாதம் ஆயிடுச்சு. மறுபடியும் எது கூப்பிட்டு வர்றது? இப்படி சொன்னாருங்க அவர். நான் இப்போ ஒரு விஷயம் சொல்ல போகிறேன் பாருங்க. கண்ணகி சொன்னா, எழு என்றதும் எழுந்தனை என் செய்தனைன்னு உடனே எங்கள் ஐயா அப்துல் காதர் ஐயா வாழற இடம், நம்ம கவிக்கோ அப்துல் ரஹ்மான் வாழ்ந்த இடம் வாணியம்பாடி.
செருப்புக்கு ரொம்ப ஃபேமஸ். அது ஒட்டு மொத்தமாக வாணியம்பாடியில் இருக்கக்கூடிய எல்லா ஒட்டுமொத்தமான செருப்பையும் ஒன்றா சேர்த்து ஒத்த செருப்பாக மாற்றி ஓங்கி அடித்தா எப்படி இருக்கும்? அப்படி ஒரு பதிலுங்க. சைலண்டாங்க, டோன் சூப்பர். அப்படி பேசணுங்கிற நான் நமக்கு தெரியலையே. ஆண்களுக்கு சண்டை போட தெரியாது தெரியுமா? சத்தியமாக தெரியாதுங்க. அப்போதான் ஆரம்பிச்சிருக்கோம் சண்டை. இப்போ கடைசியாக நீ என்னதான் சொல், சண்டையே ஆரம்பிக்கல, வெயிட் பண்ணு. எழு என்றதும் எழுந்தனை கண்ணகி என் செய்தனை. அம்மா சொல்லுச்சிங்க, போற்றா ஒழுக்கம் புரிந்தீர். எப்படி? போற்றா ஒழுக்கம் புரிந்தீர், யாவதும் மாற்றம் ஏதும் நிகழ்த்த முடியா வாழ்க்கையினன் ஆதலின் எழு என்றதும் எழுந்தனன். மாற்ற முடிஞ்சுதான் என் வாழ்க்கைய? கேடு கெட்ட வாழ்க்கை நீ வாழ்ந்துட்ட, உன் வாழ்க்கை என்னால் மாற்ற முடிஞ்சுதா? என் வாழ்க்கை உன்னோட இருக்குதே, எனக்கு வேற சாய்ஸ் இல்லையே. அதான் வந்தேன். இது சொன்னா பாருங்க, அங்க விதிர்த்து போனது தான் அவன் விதி. நான் ஒரு விஷயம் சொல்றேன், எங்க வீட்டில் போய் யோசிங்க. அதை நான் சொல்லி இருக்கிறேன். கோவலனை கொன்றது கோவலனின் தீ ஒழுக்கம் கிடையாது, கண்ணகியின் நேர்மை. இதுதான் வல்லமையான சொல். எப்பொழுதும் நாம் யாருடைய வாழ்க்கையை எப்படி பார்க்கிறோம், நம்முடைய வாழ்க்கையை நாம் எப்படி செலுத்திக் கொள்கிறோம் என்பது. இன்னொரு நுட்பமான ஒரு விஷயம் சொல்றேன். வல்லமை என்பதற்கான வல்லமை தாராயோங்கிறான் பாரதி. நம் அத்துணை பேருக்கும் மனதிலே நாம் நமக்கு நாமே எழுச்சி கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தையை நான் இப்போ போடுறேன். ஆனால் என்ன துக்கம் தெரியுமா? தனி மனிதன் எழுச்சி கொண்டுதான் இருக்கிறான், மனிதம் தான் தாழ்ந்து கொண்டே இருக்கிறது. ரெண்டுமே சேர்ந்து எழ வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். இந்த நம்முடைய வீட்டுக்குள்ளேயே வரவே கூடாதுன்னு ஒரு பிராணியை நாம் நேர்ந்து விட்டுருக்கோம். கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டிக்கிட்டே இருப்போம், அது வீட்டுக்குள்ளேயே வந்துடக்கூடாதுன்னு. பழமொழியே இருக்குது. என்ன மிருகம் அது? அவங்க வீட்டுக்கு வந்துச்சா? உங்கள் குடும்பத்தை கெடுத்துச்சா? எப்போவாது வந்திருக்கா? ஏன் சொல்கிறோம்? எனக்கு பல நாட்களாக டவுட்டுங்க. அது ஒரு மதம் சொல்லுகிறது பாம்பை சாத்தான்னு, அப்படிதானே சார்? ஒரு மதம் சொல்லுது பாம்பை சாமின்னு, சரிதானே மேடம்? இது ரெண்டுமே பாம்புக்கு தெரியுமா? அது சாத்தானா சாமியான்னு தெரியாம பாவங்க. தத்துவத்தை தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். ஆம பூந்த வீடும் எனக்கு ரொம்ப கவலை பாய். நம்ம வீட்டு பொண்ணு பேரா இருக்குது, அது எந்த வீட்டுக்குள்ள போய் கெடுத்துச்சு? இந்த எல்லாத்துக்கும் தான் மொழியை மாத்துறீங்கல்ல, அந்த பொண்ணு பேரையும் தான் மாத்துறது. ஆமீனா பூந்த வீடும் சரி வராது, ஆமீனா பூந்த வீடும் சரி. அதாங்க, அதை வேற மாற்றி சொல்லுங்க. ஏன் ஆமீனா ஆமீனான்னு சொல்றீங்க? அமீனா அதுவும் அதே தான். ரெண்டும் கூப்பிட்டு பாருங்களேன். நம்ம வீட்டு பிள்ளை பேரை கூப்பிடுற மாதிரி இல்லை. எனக்கு இருக்குது. நான் சொன்னேன், என்னத்துக்காக இப்படி சொல்கிறாங்க அது தெரியும் எனக்கு. அமீனா அப்படிங்கிறது வந்து இந்த என்க்ரோச்மெண்ட்டில் இருக்கக்கூடியவங்களை வெளியில் தூக்கி போடுறதுக்கு கோர்ட் ஆர்டர்லேருந்து வரும். வைத்தறிச்சல் பட்டோம்னா வீடு உட்படாது அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தையெல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் இந்த ஆமா மேட்ரு தெரில. நான் இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன திரை மட்டும் விளக்குறேன். ஒன்னே ஒன்று, தந்தை பெரியார் ஒரு வார்த்தை சொல்கிறார். உன் சரித்திரத்தை விட உன் முன்னோனின் அறிவை விட உயர்ந்தது உன் புத்தி, அதை சிந்தி. இப்படி சொல்ற ஒரு தமிழ் மரபு நம் மரபு. அப்பன் தோண்டிய கிணறு என்பதற்காக உப்பு தண்ணீரை குடிக்க முடியாது. இப்படி சொல்லுகின்ற ஒரு மரபு இந்த உலகத்தில் வேறு எங்கே இருக்கிறது பாருங்க. புதிய சிந்தனைகளை வரவேற்கிற ஒரு விஷயம். நான் இப்போ சொல்றேன், யாருமே இனிமேல் ஆமையை திட்டவே மாட்டீங்க. 4 பாயிண்ட் சொல்றேன் ஆமையை பத்தி. நான் ஹாங்காங் போயிருந்த போது அங்கே பக்கத்தில் மக்காவ் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது, சீனா. என்கிட்ட ஷங்காய் விசா இருந்தது. அங்கே போனோன்னே 3 நாள் டைம் இருந்தது. போயிட்டு வந்தேன்.
ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு இடம். அதுக்குள்ளே கிராமங்களுக்கு போகும்பொழுது கிராம வாசலில் நம்ம அகல் விளக்கு வைக்கிற மாதிரி ஆமையை வச்சுருக்கிறானுங்க சீனக்காரன்.